ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை எழுந்தோன்னா முதல் வேலை டீயை போடுறது தான். அது ஒரு பக்கம் டீயை போட்டு என்ன டிஃபன் செய்யலான்னு யோசிக்கிறது காலை எழுந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாகுது. கடைசியாக தக்காளி தொக்கும் தோசையும் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினிருக்கேன். வெங்காயம் வதனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். காலை எழுந்து அந்த டீயை குடித்தாதான் தெளிவாக இருக்குது, இல்லைன்னா தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும். அதை குடித்த பிறகு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். டீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கொடுத்தாலும் டீ குடிச்சுங்க கிடப்பேன். அதுவும் ஏலக்காய் டீ தான் நல்லா விரும்பி குடிக்கிறதுனால கடைக்கு போகும்போதெல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது. அதிகமாக வாங்கினா விலை அதிகமாக தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா நமக்கு விலை தெரியாது. தக்காளி தொக்கும் ஒரு பக்கம் ரெடியாகி மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி திட்டமாக கலந்து இந்த பக்கம் வந்த பிறகு ஆஃப் பண்ண வேண்டாம். தோசை சுட்டுட்டு லஞ்சு பாக்ஸில் கட்ட வேண்டாம். லஞ்சு பாக்ஸில் கட்டுறதுனால தான் இந்த மாதிரி தடிசாக சுடுறேன், இல்லைன்னா மெலிசாக தான் சாப்பிடுவாங்க. மெலிசாக சுட்டு வச்சுன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக லஞ்சு பாக்ஸும் தோசையும் தக்காளி தொக்கும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.